எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மேரிபாஸ் கிச்சன். நம்ம என்னதான் வீட்டில் பார்த்து சட்னி வச்சாலும் நமக்கு என்னமோ பிடிக்கிறது அந்த ரோட்டு கடை தண்ணி சட்னி தான். ஸோ அந்த மாதிரி டேஸ்டான சட்னி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 6-7 போல் சின்ன பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கழுவிட்டு நான் ஒரு 4 பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 7-8 தக்காளியை இதே மாதிரி 4 கட் பண்ணிவிட்டு இதையும் நான் உள்ளே சேர்க்குறேன். இப்போது தக்காளி சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு காரத்துக்காக நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 போல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி தக்காளியில் வெங்காயத்துலாம் தண்ணி வரும். ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் இதில் கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்தனால மறுபடியும் உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ கரண்டி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ஜாரில் கொஞ்சமாக அந்த பேஸ்ட் ஒட்டி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இதுக்கு மேலே தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். இது இப்போ கொதித்து நல்லா கொஞ்சம் திக்காகி வரணும் சுண்டி. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னுமே இது கொஞ்சம் வத்தி வரணும். அவ்வளோதான், சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைல் தண்ணி சட்னி ரெடி பண்ணியாச்சு. இந்த சட்னி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டுக்கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோடு இருக்கும். நீங்கள் இதை இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் மேரிபாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்படியே மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அப்படியே கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி இட்லியோடு வச்சு சர்வ் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.